வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புஷ்பா 2 பட விவகாரத்தில் நடிகர் அல்லு அர்ஜுனிடம் போலீஸ் விசாரணை நிறைவு. 4.5 மணி நேரம் நடந்த விசாரணையில் சுமார் 50 கேள்விகள் கேட்கப்பட்டதாக தகவல். நடிகர் அல்லு அர்ஜுனின் பாதுகாப்புக்கு பவுன்சர்களை நியமித்த ஆண்டனி என்பவர் கைது. சத்யா தியேட்டரில் நடந்தது குறித்து காவல்துறை தீவிர விசாரணை. வாக்குப்பதிவின் போது எடுக்கப்படும் வீடியோ பதிவு ஆவணங்களை அரசியல் கட்சிகளுக்கு வழங்க தடை விதித்ததற்கு எதிர்ப்பு. தலைமை தேர்தல் ஆணையத்தின் புதிய விதிமுறைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது காங்கிரஸ். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் 17 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். உதகை அருகே விவசாயி பழனிசாமியின் வீட்டில் 50 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 4 பேர் கைது. பழனிசாமியின் தோட்டத்தில் வேலை செய்த சத்தீஸ்கரைச் சேர்ந்த தந்தை, தாய் மற்றும் 2 மகன்கள் சிக்கினர். ஜல்லிக்கட்டு போட்டிகளை பாதுகாப்பாக நடத்துவது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் காயம் ஏற்படாமல் முன்னேற்பாடுகளை மேற்கொள்ள ஆட்சியர்களுக்கு கால்நடைத்துறை செயலாளர் சத்யபிரதா சாஹூ அறிவுறுத்தல். கோயம்புத்தூரில் 34.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு 32 மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்க திட்டம். ஜனவரியில் ஆரம்ப கட்ட பணிகளை தொடங்க உள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன மேலாண்மை இயக்குநர் தகவல். ஜாஃபர் சாதிக் வழக்கை விசாரித்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி ஞானேஸ்வரி சிங் பணியிலிருந்து விடுவிப்பு. முறைகேடு செய்ததாக நீதிமன்ற வழக்கு தொடரப்பட்ட நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை. தேசிய தடகள போட்டியில் கலந்து கொள்ள தஞ்சை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கடைசி நேரத்தில் அனுமதி. ஒடிசாவிற்காக ரயில் புறப்பட்ட நிலையில் அவசர கதியில் புறப்பட்ட மாணவர்கள். சபரிமலையில் தற்போதைய சீசனின் புதிய உச்சமாக ஒரே நாளில் 1 லட்சம் பேர் தரிசனம். ஸ்பாட் புக்கிங் செய்பவர்களின் எண்ணிக்கை உயர்வு. ராமேஸ்வரத்தில் உடைமாற்றும் அறையில் 1 மாதமாக கேமராக்கள் வைத்திருந்தது விசாரணையில் அம்பலம். கேமரா பதிவுகள் தொடர்பாக டீக்கடை உரிமையாளர் உட்பட 2 கைது செய்து விசாரணை. ராமேஸ்வரம் விடுதிகளில் சட்டவிரோத நடவடிக்கைகள் நடைபெற்றால் உரிமம் ரத்து. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன் ஜித் சிங் காலோன் எச்சரிக்கை. பெரியாரை உலகமயமாக்கி உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கிறோம். பெரியார் நினைவு தினத்தில் டிஜிட்டல் நூலகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். அவருடைய கருத்துக்களை, அவருடைய எண்ணங்களை, அவருடைய போராட்டங்களை, அவருடைய தியாகங்களை, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்முடைய இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் டிஜிட்டல் நூலகமாக, ஆய்வு மையமாக இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எம்ஜிஆர் நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவிடத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. திமுக ஆட்சி அகற்றுவோம் என உறுதிமொழி ஏற்பு. பழனியில் எம்ஜிஆர் சிலைக்கு முன்பு யார் நிற்பது என்பதில் அதிமுக பிரமுகர்களிடையே தள்ளுமுள்ளு. அதிமுக கவுன்சிலர் தள்ளிவிட்டதில் கீழே விழுந்த நிர்வாகி. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் வரும் 30ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. கனமழை பெய்யாது என வானிலை மையம் தகவல்.
இமாச்சல பிரதேசத்தில் சிம்லா உள்ளிட்ட பல பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு. 3 தேசிய நெடுஞ்சாலைகள் உட்பட 174 சாலைகள் மூடல். இருபத்தி தேதி தமிழகம் வருகிறார் அமித்ஷா. கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பு. திருவண்ணாமலையில் சாமி தரிசனம் செய்யவிருப்பதாக தகவல். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி பின்லாந்தில் உள்ள ஐஸ் ஹோட்டலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். குகை போன்ற அமைப்பில் உள்ள ஹோட்டலில் உணவை உண்டு மகிழ்ந்து உற்சாகம். சென்னை டி நகரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். குரு பூஜை விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். கட்டாயமாக நாங்கள் கலந்து கொள்கின்றோம். ஏன்னா இப்ப உள்துறை அமைச்சருடைய தேதி இன்னுமே முடிவாகல. எப்ப வர்றாங்கன்னு ஒரு நாள் முன்னாடி பின்னாடி போலாங்கன்னா தேதி முடிவான பிறகு ஒரு முடிவெடுத்து நாங்க சொல்றோம். ஆனா நாம இன்னைக்கு என்ன மெஷர் பண்றோம் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பேர் படிக்கிறாங்கன்னு மெஷர் பண்றோம். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 47%. சூப்பர். அது காமராஜர் ஐயாவுடைய கனவுன்னா அங்கிருந்து நாம குவான்டிட்டி அதிகப்படுத்திட்டோம். குவாலிட்டி அவ்வளவு பேர்த்துல குவாலிட்டி மீட் அவுட் ஆயிருக்கோம்னா இந்தியா முழுவதுமே இந்த பிரச்சனை இருக்குங்க. நான் தமிழ்நாட்டை நான் சுட்டிக்காட்ட விரும்பல. இந்தியா முழுவதும் ஏசர் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஆனா தமிழ்நாடு நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாமே நம்மளைய குவாலிட்டி ஆஃப் லேர்னிங் அவுட்கம்ல ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேரளா, கர்நாடகா, தெலங்கானா, குறிப்பாக இந்த 3 மாநிலங்களும் குவாலிட்டி ஆஃப் லேர்னிங் அவுட்கம் மெஷர் பண்றாங்க. 3ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ் 3 கிளாஸுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை NCERT, CBSE இவங்க மெஷர் பண்றாங்க. ரேண்டமா தமிழ்நாட்டில் ரேண்டமா ஒரு 5-6 மாவட்டத்தை எடுக்கிறாங்க. போன முறை தருமபுரி எடுத்திருந்தாங்க, ஈரோடு எடுத்திருந்தாங்க, சவுத்தில் ஒரு மாவட்டம் எடுத்திருந்தாங்கன்னா கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க ரேண்டமா ஒரு 2-3 நாள்ல. அந்த குழந்தை பேசிக் மேக்ஸ் போடுறாங்களா, பேசிக் சயின்ஸ் தெரியுதா அவங்களுக்கு, ஒரு தமிழ் பேராகிராஃப் கொடுத்து படிக்க சொல்றாங்க, பிழை இல்லாம படிக்கிறாங்களா. அந்த அச்சீவ்மெண்ட் தான் நான் உங்களுக்கு சொன்னேன் 2018, 21, 22. அதில் பார்க்கும்போது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் நம்ம குவாலிட்டி ஆஃப் லேர்னிங் அவுட்கம்ஸ் கீழே போயிட்டு இருக்கு. அது இது நான் சொல்றது எல்லாமே இதுல டிபேட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நான் ஆக்கப்பூர்வமா சொல்றேன். அதனால அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு 5ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ் நம்ம ஏன் டிடென்ஷன் பண்றோம் அப்படின்னாங்கன்னா அந்த குவாலிட்டி ஒரு இடத்துல வரணும்னு நினைக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல எல்லோருக்குமே ஒரு சின்ன பயம் இருக்கணும். நாம ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டோம்னா அவங்களுக்காக ஒரு வருஷம் வெயிட் பண்ணலீங்கன்னா அரசு 2 மாசத்துல அடுத்த எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த 2 மாசமா உங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க. அதுல நீங்க பாஸ் ஆகணுங்கிறாங்க. இல்லாட்ட அந்த மாணவன் என்ன ஆகுங்கன்னா நீங்க சும்மா உட்கார வச்சா ஒரு கிளாஸ் ரூம்ல 20-30 பேர் இருப்பாங்க. ஓரளவுக்கு எபோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் முன்னாடி போயிட்டு இருப்பான், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பின்னாடி இருப்பான். எப்படி பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் மேல கொண்டு வருவீங்க? இதற்காகத்தான் மத்திய அரசு இதை கொண்டு வந்தாங்களோ தவிர வஞ்சிக்கிறதுக்காக இல்லை. இதையும் மத்திய மாநில அரசு நார்த் சவுத்னு மாத்தும் பொழுது கொஞ்சம் மனம் வலிக்கிறது. இல்ல நார்த் சவுத் எங்க வந்துச்சு, மத்திய மாநில அரசு சண்டை எங்கன்னா வந்துச்சு. இது நம்ம 2019-20 புதிய கல்விக் கொள்கையிலேயே சொல்லியிருக்கோம். லேர்னிங் அவுட்கம்ஸ் இஸ் a பார்ட் ஆஃப் நியூ எஜுகேஷன் பாலிசின்னு தெளிவா சொல்லியிருக்கோம். அதை 3 ஆண்டுகள் எல்லா மாநிலத்துக்கும் வாய்ப்பு கொடுத்து 4 ஆண்டுகள் கழிச்சு 2024 நாம் அதை கெஜெட் நோட்டிபிகேஷன் எடுத்து கொடுத்திருக்கோம். ஆனால் நிச்சயமாக தமிழகத்தில் கல்வியினுடைய தரம் குவாலிட்டி கீழே வருதுங்கண்ணா. ஆனால் நம்ம மறுபடியும் பீகார்ட்ட போய் யூபிட்ட போய் ஒப்பிடக்கூடாதுங்கண்ணா. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, பீகாரோட நாங்கள் சூப்பர், யூபி விட சூப்பர், கேரளா விட சூப்பரான்னு நான் கேட்குறேங்கண்ணா, தெலங்கானா விட சூப்பரா, கர்நாடகா விட சூப்பரா. என் 3 கேள்வி. தென்னிந்திய மாநிலங்களோடு ஒப்பீடு செய்யும் பொழுது தமிழகம் எங்க இருக்கும் அப்படிங்கறத கேள்வி. அதற்கு அமைச்சர் பதில் சொல்லணும். அதை விட்டு மாத்தி வேற ஏதோ பேசுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் உங்க முன்னாடி நாங்க வைக்கிறோம்.